2. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கே செத்து போன நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்ப கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க பொய் சொல்லிட்டே தான் இருக்கான். அந்த பாவத்திலே தான் வாழ்றான். ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே தான் கிடக்குறான். அப்படின்னா அவன் கண்டிப்பா தேவனுடையவனா இருக்க முடியாது. ஏன்னா இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாவத்தின் சம்பளம். அப்புறம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை அவன் துச்சமாக நினைக்கிறான்? நிலைத்திருக்க கூடாது. மரித்து போனதான அந்த அமெரிக்காவில் மரித்து போன சுடப்பட்டு கொல்லப்பட்ட அந்த தேவ மனுஷன் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த கிருபை அதிகமா இன்னைக்கு உயர்த்தி பாவத்துல நில நிக்கலான்னு சொல்றாங்க. ஆனா இயேசுநாதர் ஒருபோதும் அப்படி சொல்லல. விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்டதான அந்த ஸ்திரியை பார்த்து காப்பாத்தி விட்டாரு. ஆனா சத்தியத்தை இயேசுநாதர் சொல்லாம இருக்கவே இல்லை. என்ன சத்தியம்? இனி பாவம். அப்படிதான், நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை காப்பாத்தி விடுறேன். ஆனா அவர் கிருபையை எப்படி கையாண்டார்? அவர் சத்தியத்தோடு இணைத்து தான் கையாண்டார். ஆனா இன்னைக்கு கிருபை இருக்கு, வாலிபர்கள் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல கொண்டு போறாங்களே. இது தேவராஜ்யமா இருக்கவே முடியாது. தேவராஜ்யத்துல பாவத்துல நிலைத்து நிக்கிறவன் இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. இந்த சபையில் வந்து ஆராதனை செய்து விட்டு தொடர் பாவத்தில் சிக்கியிருப்பீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. கண்டிப்பாக நீங்கள் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. தொடர் பாவங்கன்னா இப்போ ஒரு கள்ள பழக்கம் இருக்குது ஒரு சகோதரிக்குன்னு வச்சுக்கிறோமே, அந்த கள்ள உறவை தொடர்ந்து கொண்டே ஒருவர் இருப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக தேவராஜ்யத்துக்குரியவங்க இல்லை. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், பன்றி இருக்கிறது, அதை கொண்டு போய் சேத்துல போட்டிங்கன்னா அது ஏதோ சொர்க்கம் கிடைச்ச மாதிரி என்ன செய்யும்? அதை அப்படியே ஜாலியாக அதில் படுத்து அதில் அப்படியே புரண்டு அது எந்திரிச்சு அதை அப்படியே கடந்து சுற்றி படுத்து அடுத்து ஒரு சாக்கடை கிடைக்குமான்னு தேடும். ஏன்னா அதனுடைய ஸ்பாவம் அதுதான் அதுக்கு பிடித்தமானது. இதுபோல தேவனை அறியாத பிசாசின் மக்களுக்கு அதுதான் பிடிக்கும். உலகத்தில் வாழ்வது, பாவம் செய்வது, பாவத்தில் திளைப்பது, பாவத்தில் சந்தோஷமாக இருப்பது, பாவ சந்தோஷங்களிலே கிடப்பது, அதுதான் பிடிக்கும். ஆனால் தேவ பிள்ளை ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல. ஆட்டுக்குட்டியில் கொஞ்சம் சகதி பட்டுருச்சுன்னா அதுவாக போய் செவத்தை பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? தேய்ச்சிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அந்த உடம்புல ஒட்டின சகதி போனால் தான் அதுக்கு என்ன வரும்? நிம்மதி வரும். குதிக்கும், செவத்தில் தேய்க்கும், எதுலையாவது போய் தன்னை தேய்ச்சிக்கணும், தன்னை ஏதாவது பண்ணும். ஏன்னா அது ஆடு. கர்த்தர் நம்மையும் அப்படி தான் வச்சிருக்காரு. அப்போ உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமானவன், தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவன் நிலைச்சிருக்க மாட்டான் பாவத்தில். ஏனென்றால் அவனுக்குள்ள விதையாய் கிறிஸ்துவின் வசனம் இருக்கிறது. அவனுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கு. இப்போ நம்ம பாவத்தில் நிலைச்சிருக்கிறோம்னா நம்ம தேவராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. கண்டிப்பாக கூடவே கூடாது. தொடர் பாவங்களை செய்கிறவர்கள் தேவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அதனால தான் அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டார், இனி என்ன செய்யாத. சகையோட பேச ஆரம்பிக்கும் போது உலகம் சொல்லுது, இவ்வளோ பெரிய மோசமான பாவியோட பேசிட்டு இருக்காரு. அதனால தான் ஆண்டவர் அவங்க சுற்றி வர கூட்டிகிட்டே போனார். ஆனால் முடிவு என்ன? சகைவனுடைய மனம் திரும்புதல். ஏன்னா தேவராஜ்யத்துக்குரியவன் ஒரு லஞ்ச பேரொழியா இருக்க முடியாது. கொஞ்சம் இருக்கீங்க, பாவத்தில் நிலைச்சு நிற்கிறீங்களா? சொல்லுங்க. தேவனுடைய விதை உங்களுக்குள்ள இருக்கா? நாங்கள் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லைங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கா? இந்த உலகத்தோடு நாங்கள் அழிஞ்சு போக மாட்டோங்கிற சிந்தை உங்களுக்கு இருக்கா? இங்கே கவனிங்க. அந்த காலத்தில் நம்ம வாழும்போது நம்ம சரீரத்தை எதுக்கு வித்திருந்தோம் தெரியுமா? பாவம் செய்கிறதுக்கு. எதுக்கு வித்திருந்தோம்?
ஆமாம், நல்ல பாவத்துக்காக நம்ம சரீரத்தை முழுமையாக விற்று போட்டிருந்தோம். 19ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க. 19 பாருங்க, 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி. அக்கிரமத்தை செய்யறது, அந்த பாவத்தை செய்யறதுக்காக அவளோடு எப்படா சர்ச்சை முடியும், போய் பாவம் செய்யலாம், எப்படா ஒரு காரியம் நடக்கும், போய் பாவம் செய்யலாம், அப்படி அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. அசுத்தத்துக்கு அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். அவர் கையை ஒப்பு கொடுக்காம அவர் ஒரு ஸ்மோக்கராக இருக்க முடியாது. அவருடைய உதட ஒப்பு கொடுக்காம அவர் புகைப்பிடிக்க முடியாது. அவருடைய கையை ஒப்பு கொடுக்காம அவர் ஒரு மதுபானத்தை ஊற்றி குடிக்க முடியாது. அவங்க ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதனால தான் எப்படா ஈஸ்டர் வரும் ஓடலான்னு 40 நாள் விரதம் இருந்துட்டு ஓடுறான். எந்த கடையை நோக்கி? அந்த கடையை நோக்கி. அதுக்கு அவன் பேசாமல் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் அவனை 40 நாள் விரதம் இருக்க சொன்னான்? 40 நாள் தண்ணி அடிக்காமல் 40 நாள் கறி சாப்பிடாம உன்னை யார் கேட்டா? ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லிட்டார். முன்னே நீ அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுத்துருந்த. நம்ம வாயை ஒப்பு கொடுத்துருந்தோம், நம்ம கண்ணை ஒப்பு கொடுத்துருந்தோம், நம்ம கையை ஒப்பு கொடுத்துருந்தோம். ஒப்பு கொடுத்துருந்தா நீ அந்த பாவத்தை செய்யின்னு அதை ஃப்ரீயாக விட்டுருந்தோம். ஆனால் இப்பொழுதோ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, அழகா சொல்றார், பரிசுத்தமானதை இந்த உடம்புல இருந்து நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இனி நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் இல்லை, நான் தேவ ராஜ்யத்துக்குரியவன். இனி நான் பாவம் செய்ய முடியாது, பாவத்தில் நிலைச்சிருக்க முடியாது. அப்போ ஆண்டோடைய பிள்ளைக்கு ஒருவேளை பாவம் வந்துருச்சுன்னா அவன் வீட்டுக்கு வந்து அழுவான். ஏன்னா அவனுக்குள்ள தேவ வித்து இருக்குது. இனி நான் அதை செய்ய முடியாது. அவன் வீட்டுக்கு வந்து கதறுவான், நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே. ஏன்னா அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கான். அவனுக்குள்ள அந்த உணர்வு வரும், அவனுக்குள்ள அந்த சிந்தை வரும். அவன் தான் சரியான தேவனுடைய பிள்ளை. ஒருத்தன் பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே இருக்கான்னா அவன் தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவன் அல்ல, அவன் கிருபைக்கு உட்பட்டவன் அல்ல. அதை பேசுறதுனால தான் இன்னைக்கு அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. வெறும் கிருபையை மட்டும் பேசுகிற தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் எழும்பிட்டு இருக்காங்கல்ல, அதுபோல் அமெரிக்காவில் அதிகமான பேர் இருக்காங்க. ஆமாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், கிருபை இருக்குன்னு சொல்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் சத்தியத்தை விடாமல் பாவத்திலிருந்து வெளியே வந்தால்தான் கிருபை பெருகும். அல்லேலூயா. கிருபை பெருகுங்கிறதுக்காக கண்டிப்பாக ஒருத்தன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் பாவத்தை விட்டுட்டான்னா கிருபை அவனுக்கு அதிகமாக கிடைக்கும். அது உண்மை. ஆனால் பாவத்தை விடாமல் கிருபை பெருகும்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும்? அது தேவ ராஜ்யத்தின்படி இல்லையே. அடுத்த வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம். பாவத்திற்கு நீங்கள் அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவுக்கு நீங்கியே இருக்காங்களே. சபைக்கு வந்தாலும் பாவத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் பேர் அப்படித்தான். மனைவியோட அதிக நெருங்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க எல்லா விஷயத்தையும். ஏன்னா சில பாவம் வெளியே தெரிஞ்சிடணும். புருஷனோட அதிகமாக சில மனைவிங்க கணக்கு வழக்கு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சிலது வெளியே தெரிஞ்சிடணும். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட லிமிட்டாக இருக்கிறவன் ஃபுல்லாகவே பாவத்துக்கு அடிமையாக இருக்கான். உண்மை. அவன் பாவம் செய்கிறதுக்காக லிமிட்டாக நிற்கிறான். அவன் பாவம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் லிமிட்டாக இருக்கான். இயேசுக்குள்ளே அன்லிமிட்டடாக வந்தவனுக்கு, ஆமாம், அவன் நீதிக்குள்ளே வந்தவனுக்கு கண்டிப்பாக அவன் பாவத்தில் இருக்க மாட்டான். எனக்கு நிறைய விசுவாசி லிமிட்டாக வந்துட்டு போகிறதுக்கு காரணம் பாவம்னு ஒன்று உள்ளே வச்சிருக்கு. அந்த பாவம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு தேவனுக்கு பக்கத்தில் வந்துடுறான். இங்கே என்ன போட்டிருக்கு? பாவத்தில் அடிமையாக இருந்த காலத்தில் நீங்கள் இயேசுவுக்கு நீங்களாகி இருந்தீங்க. இப்பயும் அப்படியே சபையில் இருக்காங்க. இன்னும் அநேக காரியத்தில் அடிமை. அதில் எனக்கு என்ன வருத்தம்னா, நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை சினிமா பார்க்குறதுக்கு அடிமைப்படுத்துகிறான். இவனுக்கும் சபைக்குள்ளே இருந்து பெரிய ஆட்கள் போல தங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே பாவிகளுக்கு இடமே இல்லை. பரிசுத்தமாகிறவன் கண்டிப்பாக நிர்பந்தமாக்கப்படுவான். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் கத்தாருக்குள்ளே போய் கொண்டு போட்டு வரான். ஒரு சின்ன நாடு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு கத்தார் அழைச்சிருக்க முழு இஸ்லாமிய நாடுகளையும் பக்கத்தில் வந்து நில்லுங்க, ஆமாம், இஸ்ரேலுக்கு நம்ம பாடம் கற்றுக் கொடுப்போன்னு. ஆனால் எதை நோக்கி இவைகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது? செய்திகளையும் உலகத்தையும் கண்காணிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு சீக்கிரமாய் வருவார். இப்பொழுது மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒரு சந்ததி நீங்களும் நானுமாக இருப்பதற்கு 99.99% வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவ்வளோதான். எனக்கு தெரியும், கைவிடப்பட்டுட்ட பாஸ்டரும் காப்பாற்ற மாட்டார், இருக்க மாட்டார். அப்புறம் பாஸ்டரை பற்றி குறை பேசுறதுக்கு ஆள் இருக்காது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா குறை பேசுறதெல்லாம் இங்கே தான் இருக்கும்.
அது ராஜ்யத்துக்கு வராது. உட்காந்து கூட்டம் அமைச்சு கூட்டணி அமைச்சு பேசட்டும், நமக்கு அதை பற்றி பேச. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அடிமையாக இருந்த காலத்தில் இயேசுவுக்கு நம்ம தூரமாக இருந்தோம். ஆனால் 21ஆம் வசனம் சொல்லுது, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? உண்மையை சொல்லுங்க. இப்போ உள்ள விசுவாசிக்கு ஏற்கனவே இப்படி கேவலமாக விக்கிரக ஆராதனை செஞ்சோம், இப்படி நடந்தோன்னு யாருக்காவது வெட்கம் வந்திருக்கா, வெறுப்பு வந்திருக்கா? இப்படிலாம் வாழ்ந்திருக்கோமேன்னு பொய்யெல்லாம் சொன்னோம், கெட்ட வார்த்தை பேசணும். இன்னைக்கு பேசுகிறாயா, இன்னைக்கும் சண்டை போடுறான். அப்போ இங்கே சபையில் இன்னைக்கு ரட்சிப்பே இல்லையே. அப்போ எப்படியா? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அவன் செய்து விட்டாலும் துரிதமாக தப்பித்து வந்து விடுவான். அம்மாடி, நாம் செய்து பெற்ற ரட்சிப்பை நம்ம அதை தடுத்து விடுமே. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலத்தில் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன்னு எனக்கெல்லாம் டெய்லி தோன்றும், இப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தோமே, இப்படியெல்லாம் நடந்துட்டோமே, இவ்வளோ கேவலமாக நம்ம வாழ்ந்திருந்தோமே. அதுதான் ரட்சிப்பு நமக்கு கொடுக்குற ஒரு உணர்வு. நம்ம இனி அப்படி வாழ்ந்துடக்கூடாது, இனி அப்படி நடந்துடக்கூடாது, இனி நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு தேவன் கிருபையாக ஒரு ரட்சிப்பை தந்தார். அந்த கிருபையாய் தந்த ரட்சிப்புக்கு நாம் பாத்திரவான்களா நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? அதே மாதிரியே பேசுகிறது. ஆமாம், ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் விக்கிரகத்தை வணங்குறான், நம்ம தேவனை வணங்குறோம். மற்றபடி பேச்சு, நட, உட, செயல்பாடுகள் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இன்னைக்கு நீங்கள் ராஜ்யத்துக்குரியவங்களாக இருந்தால் எப்படி உங்களால் தொடர்ந்து பாவம் செய்ய முடிகிறது? முடிவு மரணம்னு போட்டிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையவே இப்போவும் வாழ்ந்தா முடிவு மரணம். எங்கேயாவது பைபிளில் நான் ஆண்டவரை ஆராதித்தேன் அதனால என்னை பரலோகத்தில் சேர்த்துக்கிட்டீங்கன்னு போட்டிருக்கா? பரிசுத்தமாகணும், நீதி செய்யணும். அந்த பரிசுத்தத்துக்கு பங்காகிறதுக்கு தான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு உணர்வு வருது, அம்மாடி இதெல்லாம் செய்யக்கூடாதுடா, அந்த காலத்தில் இப்படிலாம் வாழ்ந்தேன், அதுக்கு தான் ஆராதனைக்கே வர்றோம். இங்கே எப்படி மாற்றிட்டான் தெரியுமா? பொண்ணு தருவார், வெள்ளி தருவார், அது தருவார், அப்படியே மாற்றிட்டான். இப்போ ஆராதனையெல்லாம் உலக பொருளுக்காக மாற்றிட்டான். நான் ஆராதிக்க வரும்போதே பரிசுத்தமாகணுங்கிற உணர்வு தர்றாரு. இனிமேல் செய்யக்கூடாதுடா. ஒரு ஆராதனையில் வந்து சின்ன சின்ன கரைகளும் எனக்குள்ள இருந்து நீக்கிறார். முடிவு மரணமே. வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. இப்ப பாருங்க, உங்களை பார்த்தான்னு சொல்றாரு, பாவத்திலிருந்து என்ன ஆக்கப்பட்டீங்களா? விடுதலை. இந்த மொபைல் போன்ல இருந்து நிறைய பேர் விடுதலை ஆக முடியல. அதான் ரத்னபால் ஐயா சொல்ற மாதிரி மொபைல் ஃபாஸ்டிங், டிவி ஃபாஸ்டிங்லாம் இன்னைக்கு கண்டிப்பா தேவை. வயிறு ஃபாஸ்டிங்கே வேணாம், இப்போ உள்ளவன் திங்கவே மாட்டான். அதனால் இப்போ உள்ள தம்பிமார்களுக்கு மொபைல் ஃபாஸ்டிங், டிவி ஃபாஸ்டிங் தான் தேவை. இன்டர்நெட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம பிள்ளைகளை காப்பாற்றிடலாம். பேசாமல் ஒரு நாள் ஃபுல்லாக மொபைல் தொடாதரா அப்படின்னு சொன்னோம்னா அவன் இது இல்லாமல் வாழ கற்றுக்குருவான். ஆனால் இயேசு இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துடவே கூடாது. எங்கள் பிள்ளைங்க இயேசு இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அனாதையாக போயிடுவான். ஆனால் அப்பா அம்மா இல்லாமல் வாழ்ந்தா கூட அவன் அனாதையாக இருக்க மாட்டான். ஏன்னா கண்டிப்பாக ஆண்டவர் ஒருத்தனை அனாதையாக வைக்க மாட்டார். தாவீதே சொல்றார், தகப்பனு தாய் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சவுல் துரத்துனான்னு சொல்லிட்டு ஈசாயும் அவங்க அம்மாவும் கைவிட்டுட்டாங்க. நீ எங்கேயாவது போய் பார்த்துக்கன்னு, வீட்டில் சேர்த்துக்கிறல. பெத்லகேமில் நீ வந்தீங்கன்னா அவன் உன்னையும் சேர்த்து எங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவான். அதனால நீ எங்கேயாவது போயின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அவனை துரத்துனதே குடும்பம்தான். ஆனால் கர்த்தர் அவரை சேர்த்து கொண்டார், கர்த்தர் அவரை நடத்தினார். அப்போ இங்கே கவனிங்க, முடிவு நித்திய ஜீவன் வேணுமா? வேணும்னா பாவத்தை விடுங்க. சபைக்கு சொல்கிறேன், அந்தரங்க பாவங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்சிருமாங்கிற பாவங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார். உங்கள் கருவை பார்த்தார், உங்கள் பேச்சை பார்க்குறார், உங்கள் வாயில் சொல் புறவாவதற்கு முன்னே அவர் பார்க்குறார். நித்திய ஜீவன் வேணும்னா பாவம் செய்யவே, கிருபை வேணும்னா பாவம் செய்யவே கூட உறுதியாக இருக்கும். நித்தம் கண்ணடிப்பா, நித்தம் துரத்துவா. யோசேப்புக்கு அந்த உணர்வே வராதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த உணர்வு இருந்துச்சு, அதை அழிச்சு போட்டான். அவனும் ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று வந்தாங்க. அவனும் எப்ராஹிம் மனாசேன்னு 2 குழந்தை பெற்ற வந்தான். ஆனால் நான் எதை செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான்.
இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, ஏன்னா நான் தேவன் கூடாது என்று சொன்னதை நான் எப்படி செய்வது என்று சொல்லுகிறான். அப்போ அவன்தான் தேவனால் நடத்தப்படுகிறவன். சபை தேவன் கூடாது என்று சொன்னதை நாம் தொடக்கூடாது, தேவன் கூடாது என்று சொன்னதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ தேவனுக்கு அடிமைகள் ஆயிட்டீங்கன்னா கவனிங்களேன், பரிசுத்தமாகிறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், பாவமே வராது. ஆனால் தேவன் சொல்லாததெல்லாம் போய் பெற்றுக்கொண்டுட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டோம். இல்லை, சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு தேவன் சொல்லாதெல்லாம் பிடிச்சிட்டு முடியலன்னு கத்துறோம். ஈஸி. நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்குறேன்னா தான், நீங்கள் தர்றதை மட்டும் வாங்கிக்கிறேன்னா தான், அப்படி சொல்லி பாருங்கள், பரிசுத்தமாகுதல் வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. நான் எப்படி என்னோட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா, காலையில் 5 மணி ஜெபம், என்ன பேசணும், எங்கே போகணும், எப்படி நடக்கணும்னு நம்மளை வழி நடத்துறதுக்கு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். நமக்கு தர சோறு பணம் அதை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாது, என்ன பேசணும், இல்லைன்னா நம்ம ஒரு ஊழியக்காரன்னா நம்ம பேச்சு சரியாக இருக்கணும். அப்போ நம்ம இதுதான் தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் தர்றதை வாங்கிக்கிறேன், நீங்கள் தராத வேணாம். ஏன்னா பரிசுத்தமாகுதலும் கிடைக்கும், நித்திய ஜீவனும் கிடைக்கும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆமாம், 23 பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால சபைக்குள்ளே வந்துட்டு தொடர்ந்து பாவம் செஞ்சால் திருவிருந்து கொடுப்பாங்க. தெரியாது பாஸ்டருக்கு, எல்லாம் அந்தரங்க வாழ்க்கை தெரியாது, கொடுப்பாங்க, எல்லாம் வரலாம். ஆனால் பாவத்தின் சம்பளம். ஆமாம், யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பாவம் கண்டிப்பாக என்ன கொடுக்கும்? கண்டிப்பாக யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம செய்கிற பாவம் நமக்கு சம்பளம் கொடுக்கும். எதை விதைத்தாயோ அதே அறுப்பு. எதை விதைச்சாயோ. ஆமாம், ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஆமாம் தன்னுடைய அப்பாவை அனாதை இல்லத்துக்கு கொண்டு போகிறான். அப்போ மனைவிக்காரி சொல்கிறாங்க, ஏசி இருக்கா? இருக்குது. பெட் இருக்கா? இருக்குது. அப்பாவுக்கு எல்லாம் பார்த்து எடுத்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே ஒரு ஃபாதர் இருக்கார், ஃபாதர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டு எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபாதர் அந்த அப்பாவை பார்த்தோன்னே வணங்குறார். உடனே இந்த கூட்டிகிட்டு வந்த மகன் கேட்குறான், எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு. தம்பி, 25 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எப்படிப்பா? எப்படி தெரியும் ஃபாதர்? 25 வருஷத்துக்கு முன்னாடி அனாதையாக இருந்த உன்னை இங்கேருந்து தாண்டா உங்கள் அப்பா. ஆனால் அவருக்கு அவன் என்ன வேலை பார்க்குறான் பாருங்க. ஒரு அனாதை பையனை 25 வருஷமாக வளர்த்துருக்காரு. அவனை அந்த அப்பாவை அவன் எப்படி பராமரிக்கணும், அவன் எங்கே கொண்டு வந்து சேர்க்குறான் பாருங்க. நாளைக்கு அதான் தாத்தாவை விட்டுட்டு காரில் போகும்போது அந்த பிள்ளை கேட்குதா, அப்பா அப்போ 25 வருஷம் கழித்து உங்களையும் கொண்டு வந்து இதே சேர்த்துறணும், அதானே? கரெக்டாக செஞ்சிடறேன்ப்பா. ஏன்னா அதான் உங்கள் அப்பா தானே காமிச்சு கொடுத்தாரு, தாத்தாவை கொண்டு வந்து சேர்க்கணுன்னு. நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு செய்கிறத உங்கள் பிள்ளைங்க நல்லா பார்க்கும், நீங்கள் பேசுகிறத நல்லா பார்க்கும். ஒரு காலம் வரும்போது அப்படியே அந்த பக்கம் டர்ன் ஆயிரும். ரொம்ப கவனிக்கணும். அப்போ பாவத்துக்கு அடிமையாகாதீங்க, தேவனுக்கு அடிமையாகுங்க, நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ முதலாவது காரியம், கண்டிப்பாக பாவம் செய்யவே கூடாது, அதில் பாவத்தில் நிலைச்சிருக்கவே கூடாது. ரொம்ப கவனிக்கணும். அதில் ஒரு வசனத்தை மட்டும் ஆதாரமாக வாசிச்சுட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:15 பாருங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவோட அவயவங்களா? அப்ப கவனிச்சு பாருங்க, கிறிஸ்து தலையா இருக்காருன்னா அந்த கிறிஸ்துவோட கூட நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கோம். இப்ப நான் தப்பு பண்ணா அது எதை அஃபெக்ட் ஆக்கும் சொல்லுங்க? கிறிஸ்துவ அஃபெக்ட் ஆக்கும். ஏன்னா நான் யாரோட இணைஞ்சிருக்கேன்? அப்ப சபையில் இருக்க ஒருத்தர் தப்பு பண்ணான்னா மொத்த சபையும் பால்படுத்திடும். சபையில் இருக்க ஒருத்தர் தப்பு பண்ணா நம்ம சின்ன ஆயி பட்டணத்தோட தோத்து போறோம். சபையில் இருக்க ஒரு ஆள் பண ஆசையா இருந்தா நம்ம விழுந்து போறோம். அந்த சபை பரிசுத்தம் அடைஞ்சா அற்புதங்களை காணும். அந்த சபை பரிசுத்தம் அடைகிறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சபையை
நல்லா கவனிங்க. இந்த சபையில் பேய்கள் ஓடணும், நோய் தீரணும், ஆதி நாட்கள் அற்புதம் நடக்கணும்னு விரும்புனா பாவம் செய்யாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜெபம் பண்ணுற ஆட்கள் நிறைய எழும்பிட்டீங்க. என்ன சொல்கிறது, வித்த காட்டுற ஆட்கள் நிறைய எழும்பிட்டாங்க. இதுதான் நமக்கு தேவை.